உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் நம்மளோட இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சியில குரு தரும் அற்புத பலன்கள்லாம் என்னென்ன குருஜி? 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு? நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எண்ணிலடங்காத நற்பலனை குரு பகவான் தரப்போகிறார். காரணம், அவர் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். குருஜி, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பகவான் வந்துட்டாரு, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாரு? குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு யூ என்ஜாய்டு த 1 year ஆல்ரெடி. ஸோ 9ஆம் இடம் என்பது பாக்ய குரு. 9ஆம் இடத்துல பாக்ய குரு வந்துட்டாலும் போன வருஷம் அப்படியே இங்கே வருங்க. இது காலத்தின் கோலம். ஏன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் அவர் ஆஃப்லைன் போயிட்டார். போனவர் திரும்பி மார்ச்சில் தான் வந்தார். இது விதி என்று சொல்வதா என்னன்னு சொல்லுதுன்னு தெரியல. அவர் வக்கரம் ஆயிட்டார். இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகி இந்த மே ஜூன் 2 மாதம் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றார். சரி வாங்க, அதனால் என்ன சொல்ல வரீங்க குருஜி? அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கசப்பு மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு கெட்டது இருக்குது, ஒரு நல்லது இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கெட்டது சொல்லிடுறேன், அதுக்கு மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். துலாம் ராசிக்காரர்கள் எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அப்போ இப்பயே ரெடியாக இருந்துங்க. ஜூன் 2ஆம் தேதி வேலை போயிடும். ஜூன் மாதத்துலேருந்து அதிகபட்சம் ஜூலை, அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வேலை போயிடும், அல்லது வேலை போகணுங்கிற எண்ணம் உருவாயிடும். அதிகபட்சம் 2 to 3 months எக்ஸிக்யூட் பண்ணி பேப்பர் போட்டேன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் பேப்பர் போட்டால் 3 மாதம் ரிலீவிங் டைம். ஸோ அதனால் என்னங்க படக்குன்னு இப்படி சொல்கிறீங்க, இதை கேட்கவா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் என்று நீங்கள் கேட்கலாம். இருங்க, நான் நல்லது ஒன்றும் சொல்லலை, கெட்டது தான் சொல்லியிருக்கேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அப்போ எனக்கெல்லாம் போகாது சார், நான் தான் சார் வைஸ் பிரசிடென்ட்டு. ஃபஸ்ட்டாலாம் உங்களை தான் தூக்குவார். காரணம் என்னென்னா, குருக்கு எல்லாரும் குழந்தைங்க, நம்மளாம் கிட்ஸ். அவருக்கு அப்ரெண்டிஸாக இருந்தா என்ன, நீங்கள் வைஸ் பிரசிடென்ட். அவர் பார்வையில் நம்ம எல்லாருமே சில்ட்ரன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பதவி கிதவியில் அவர் ஒன்றுமே பண்ணாது, அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் ஒரு தண்டனை கொடுக்குறார். வேலையின் அருமை என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தண்டனை. அவர் இன்னும் உங்களை காயப்படுத்தலை. அப்போ நான் இதில் தப்பிக்கிறது எப்படின்னா, நீங்கள் மேனேஜர் எதுவும் சொன்னாலும் எஸ் சார் சொல்லணும். எஸ் சார், எஸ் சார். ஆமாம், காலைல நேரம் ஆடிட்டு போயிட்டு ரைட்டு, அப்படியே நேராக போய்ட்டு கொரியர் பண்ணிவிட்டு, ஆமாம், அப்படியே இந்த வெண்டர் டெவலப்மெண்ட் போய்ட்டு அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்படியே சாயந்தரம் போயிட்டு அப்படியே பக்கத்தில் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துடு. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், அப்படியே பண்ணிடலாம் சார், எஸ் சார், அருமை சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை போகாது. குரு இல்லை, குருவுக்கு ஃபாதர் வந்தாலும் உங்களுக்கு வேலை போகாது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கற்றுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, இதுலேருந்து ரியலான பரிகாரம் என்னென்னா, டெப்டி மேனேஜராக இருக்கீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையும் சேர்த்து பாருங்கள். ஜெராக்ஸில் பேப்பர் வைக்கிற வேலை வரைக்கும் பாருங்கள், நோ ப்ராப்ளம். நம்ம ஆஃபீஸ் கூட தானே நடக்குது, வெளியே யாருக்கும் தெரியாது. யூ டோன்ட் வரி. ஸோ நீங்களே பேப்பர் வச்சு பிரிண்ட் எடுத்து, நீங்களே ஸ்டாப்லர் போட்டு, நீங்களே ப்ரிப்பேர்டு போய் கையெழுத்து போட்டு, அப்ரூவ்டு போய் நீங்களே போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இதெல்லாம் மற்றவன் செஞ்சு தான் நீங்கள் நினச்சிக்கிங்க. அதுதான். இப்போது நல்லதை பற்றி பேசுவோம். இவ்வளோ கொடூரமாக உங்களுக்கு வேலையை பிடுங்குறாரு குரு. ஆனாலும் என்ன பண்ணுறாருன்னா, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. இது ஃபஸ்ட் டைம் இப்போ இப்படி தான் நடக்குது. இது வரைக்கும் இது மாதிரி நடந்தது கிடையாது. குரு 2 பார்க்குறார். 2ங்கிறது தனஸ்தானம். வேலை போயிடுச்சுங்கிறீங்க, அப்புறம் பார்த்தா நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்க. அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட். நான் இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறேன். எனக்கு சொந்தமே இருக்கக்கூடாதா, எனக்கு ஒரு சேவிங்ஸே இருக்கக்கூடாதா, நான் ஜாலியாக இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எந்த கம்பெனி உங்களை அனுப்பிச்சவங்களோ அந்த கம்பெனி முன்னாடியே இன்னொரு கம்பெனி நீங்கள் போடுறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த என்ன சொல்கிறது, ஒரு ஈகோக்காக பண்ணுறதுமாங்கல்ல, அதுக்குன்னே பண்ணுவீங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது நற்கல்வி, உயர் பதவி, மரியாதை, சோசியல் ரெஸ்பெக்டுக்காகவே ஒரு BMW கார் வாங்குறீங்க. எதுக்கு நம்ம அவனை இம்புட்டு விளம்பரம் அப்படிங்கிற, சும்மா எனக்கு வேலையை விட்டு அனுப்பிச்சாங்கல்ல அவங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறார். எதனமோ தெரியல, உங்களுக்கு மட்டும் குரு இப்படி பிளஸிங் பண்ணுறார். அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது எனிமிட்டி வின் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முதலாளியாக மாற போகிறீங்க. பணியாளர்களாக இருக்கிற எல்லாரும் வேலை போயிடும். ஆனால் அதை விட 10 மடங்கு சுகமாக இருப்பீங்க. நீங்களே ஸ்டேட்டஸ் போடுவீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ ரிலீவ்டு ஃப்ரம் திஸ் டாக்ஸிக் கம்பெனி, அந்த மாதிரிலாம் போடுவீங்க. காரணம், குரு பகவான் 10ல் வந்திருக்கிறார். உங்கள் பலம் என்னங்கிறத உங்களுக்கு உணர்த்துவார். ஓகே குருஜி. இவங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கு குருஜி? 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் ஹெல்த் ரீதியாக பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் கழுத்து, நரம்பு பெயின் ப்ளஸ் பேக் பெயின் இதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அது குரு பகவான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் சரியாயிடும். இந்த வருடம் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இவருக்கு நோயற்ற வருடமாக இருக்கும்.
ஓகே குருஜி. இவங்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் குருஜி? 100க்கு இதுக்கு எப்படி மார்க் போடுறதுனே தெரியல. வேலை போயிருச்சுன்னு சொல்கிறேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதனால 90 மார்க் தரலாம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு எங்கே வந்தா உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கோளோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோடு செல்கிறார்கள். நன்றி.